வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையும் பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் மண்டலங்களின் இன்றைய வெப்பநிலை குறித்தும், தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண் காடுகளில் உரச்செடி வளர்ப்பு குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சிவகுமார் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு குறித்து தேனி மாவட்டம் வயல்பட்டி கிராம விவசாயி சி பாஸ்கர் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் தெற்கு மண்டலத்திற்கான வேளாண் காடு மரங்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். தொடரும் வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. குழந்தைகள் முதல் முதியவர் வரை உயிர் தரும் உணவாக போற்றப்படுவது பால். விவசாயிகளும் கறவை மாடு வளர்ப்பை ஓர் உபத்தொழிலாக செய்து வர உழவர் பயிற்சி மையங்கள் உறுதுணையாக உள்ளன. தேனி மாவட்டம் உழவர் பயிற்சி மையத்தின் வழிகாட்டுதலோடு நிறைய பால் மாடுகளை பராமரித்து தீவன தயாரிப்பிலும் ஈடுபட்டு பால் உற்பத்தியில் வெற்றி கண்ட தேனி மாவட்ட வயல்பட்டி கிராம விவசாயி சி பாஸ்கர் தனது கறவை மாடு வளர்ப்பு குறித்து கூற கேட்டபோது, நான் ஒரு முதுநிலை பட்டதாரி படித்து முடிச்சுட்டு ஒரு 7-8 வருஷங்களில் வெளியே வேலை பார்த்தேன். அப்போ இருந்தாலும் தனியாக ஒரு சுயமாக தொழில் பண்ண என்ன அப்படி யோசித்து நானாகவும் சரி பால் பண்ண இந்த கலவை தொழில் செய்வோம் அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்த ஊரில் எனக்கு இடம் கிடச்சி அப்புறம் நான் இதை எப்படி ஆரம்பிக்கிறேன்னு யோசிக்கிறப்ப தேனியில் உள்ள விவசாய அறிவியல் கல்லூரியில் போய் டாக்டர் செந்தில்குமாரை சந்தித்தேன். அவருக்கு எனக்கு எனக்கு இது தேவையான ஐடியாக்கெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ என்கிட்ட நெருக்கி ஒரு 45 மாடு இருக்குது. நான் ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்கிட்ட ஒரு 7 ஏக்கர்லேயே ஃபுல்லாக கோஃபோர் வகைய புல்களை போட்டு தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு 2 தடவை மாட்டுக்கு நான் புல் போடுறேன். அது போக கம்பு மாவு, குச்சி புண்ணாக்கு இல்லை தீவனம் போடுறேன். தினமும் டெய்லியும் மாடுகளை குளிப்பாட்டி பராமரிக்கிறேன். இதனால் எனக்கு மாதம் எனக்கு ஒரு 40-50 எனக்கு லாபம் கிடைக்குது. எனக்கு சுயம் பண்ணுறதுனால ஆரம்ப காலத்தில் நான் 13 ரூபா வச்சுருக்கப்ப எனக்கு தீவனத்துக்கு ரொம்ப பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் கையிலேருந்து நான் காசு செலவழித்து காஞ்சி தீவனங்களை இங்கேருந்து போய் எடுத்து கொண்டு வருவேன். அப்போ எனக்கு அந்த நேரத்தில் கட்டவே கட்டாது. எனக்கு இந்த நேரத்தில் தான் நான் பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் இடங்களை அதிகப்படுத்தி திரும்ப கோஃபோர் புல்லை வாங்கி போட்டு நட்டு இப்போ எனக்கு நான் வெளியே வாங்க வேண்டிய தீவனம் எனக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. எனக்கு இந்த தீவனங்களை பற்றி எப்படின்னா, கண்டிப்பாக ஒரு வேளை பச்சை தீவனம் ஒரு வேளை காஞ்சி தீவனம் போடணும். போட்டால் தான் மாடு நல்லா இருக்கும், சரியான நேரத்தில் சினை பிடிக்கும். ஒவ்வொரு மாடுகளும் தினமும் ஒரு வேளை குளிக்க வைக்கணும். 3 வேளை அதுக்கு தண்ணி வைக்கணும். அதுக்கு தேவையான உணவுகளை 2 வேளை போடணும், புல்லில் போடணும். போட்டிங்கன்னா அது சரியான பருவத்தில் உங்களுக்கு நல்ல பால் கொடுக்கும்.
6 மாதம் வந்து நீங்கள் ஒரு மாட்டில் பால் எடுக்கலாம். அது ஈண்டும் 3ஆம் மாதத்தில் கண்டிப்பாக அதுக்கு சென ஊசி நீங்கள் கண்டிப்பாக போடணும். போட்டிங்கன்னா இருக்கிற கண்ணுக்குட்டியை காளைக்குட்டி பெண்குட்டி போடும். அது பெண்குட்டியை நீங்களாக வளர்த்திங்கன்னா 2 வருஷத்தில் நல்ல மாடாக வளர்ந்துடாது. இதுக்கு தேவையான நீங்கள் எந்த ஒரு தேவையான ஒரு யார் தொடர்புனா பக்கத்தில் இருக்கிற உழவர் மைய பயிற்சி மையத்தை அணுகுனா அங்குள்ள டாக்டர்கள் உங்களுக்கு தேவையான ஆலோசனை கொடுத்து அவங்க என்ன எப்போ கூட்டாலும் உங்கள் இடத்துக்கு வந்து உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. என்னோடய நிலத்தில் பார்த்தீங்கன்னா கோஃபோர் என்ற வகையை ஒரு புல்லை தான் நான் போட்டிருக்கேன். என்னுடைய தேவைகளுக்கு போக மிச்சம் இருந்த புல்லில் பக்கத்தில் விவசாயம் யாராவது கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நான் கொடுத்து உதவுறேன். சில பேர் கருணை கட்டு வருவாங்க. இந்த கருணை கோஃபோர்ன்றது இப்போ வந்திருக்க ரொம்ப அட்வான்ஸாக கருணை. இந்த கருணையை எடுத்து வச்சிங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு நம்ம வேறு எந்த புல் நட தேவையில்லை. இந்த கருணையில் வந்து பால் உற்பத்தி அதிகமாகுது. அதே போல் இங்கே கிடைக்கிற சாணம் வந்து மாதத்துக்கு வந்து எனக்கு ஒரு 10,000 to 15,000 ரூபா சாணம் வந்து விற்பனைக்கு ஆகுது. அது வெளியே கொண்டு நல்ல இயற்கை உரங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதுபோல் என்னுடைய பால் உற்பத்தி பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 200 லிட்டர் வருது எனக்கு ஒரு நாளைக்கு. அந்த பால் உற்பத்தி வந்து நம்முடைய ஆவினுக்கு தான் நான் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கேன். மினிமம் 1 ஏக்கர் to 10 ஏக்கர் வந்து நம்ம மாடு வளர்க்கலாம். 1 ஏக்கர் வச்சுருக்கவங்க 1 ஏக்கரில் மினிமம் 5 மாடு நல்லா தரமாக வளர்க்கலாம். அது 2 வேளை தீவனம் போகிற அளவுக்கு அதோடைய தீவனம் கிடைக்கும். அதுபோக எடுத்த உடனே நம்ம தனியாக நம்மளாம் செய்யாமல் அருகில் உள்ள உழவு பயிற்சி மையத்தை அணுகி அவங்க டாக்டருக்கு கேட்டிங்கன்னா அவங்க படிப்படியாக அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும், மாடை எப்படி வளர்க்கணும், கண்ணுட்டி எப்படி வளர்க்கணும், எப்படி பால் எடுக்கணும், அப்படி ஒவ்வொன்றா அவங்களுக்கு தரம் வாரியாக சொல்லிக் கொடுப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணோம்னா அழகாக இந்த கறவை மாடு தொழிலில் நல்லா வெற்றி பெறலாம். இதே மாதிரி என்னை பார்த்து இளைஞர்கள் நீங்களும் உங்களுக்கு ஆர்வம் மிக்க இந்த தொழிலை செஞ்சிங்கன்னா உங்கள் எதிர்காலம் ரொம்ப நல்லாயிருக்கும். இனி வர காலத்தில் விவசாயம் தான் முக்கியமான தொழிலாக கருதப்படும். நிறையா பேர் விவசாயம் திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அதனால் நீங்களும் இது மாதிரி தொழில் பண்ணி நல்ல முன்னேற்றணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். மேலும் விவரம் பெற விவசாயி சி பாஸ்கர் அவர்களை 09842197107 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். மனித இனத்திற்கு வாழ்வின் ஆதாரமாக சுவாசிக்க சுத்தமான காற்றையும் மழை மூலம் நீரையும் கொடுப்பன மரங்களாகும். நமது நாட்டின் ஒவ்வொரு மண்டலங்களுக்கு ஏற்ப அங்கு பயிரிடப்படும் மரங்கள் வேறுபடுகின்றன. அந்தந்த பகுதி மண்ணின் வளம் தட்பவெட்ப நிலைக்கு ஏற்க மரங்கள் தேர்ந்தெடுத்து பயிரிடப்படும் போது பயன்களும் அதிகமாகின்றன. விவசாயிகளுக்கு வருமானமும் அதிகரிக்கின்றது. அந்த வகையில் தெற்கு மண்டலத்திற்கான வேளாண் காடுகள், அங்கு சாகுபடிக்கேற்ற மரங்கள் மற்றும் பயன்கள் குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் தரும் விளக்கம். வணக்கம் வேளாண்குடி பெருமக்களே. இன்றைய வேளாண் செய்தியில் நாம் மரங்களை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக தென் தமிழகத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், தென் மாவட்டங்கள் என்றதுனா மதுரையில் ஆரம்பித்து மதுரை திண்டுக்கல் ஆரம்பித்து ஏறக்குறைய நீங்கள் திருநெல்வேலி முடிக்கலாம். அதே இந்த பக்கத்தில் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்கள் வரும். இந்த மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மண் வகைகள் மணற்பாங்கான மண் பகுதிகள், கரிசல் மண் பகுதிகள், செம்மண் பகுதிகள், கொஞ்சம் வண்டல் மண் பகுதிகள், இது எல்லாமே இருக்கும். இதில் எல்லா வகையான மரங்களும் வளர்க்கலாம். குறிப்பாக இந்த மதுரை மாவட்டம் அல்லது தேனி மாவட்டம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த சீபா பெண்டான்ட்ரா இலவம்பஞ்சு வரப்போரமாகவும் நடலாம், தோப்பாகவும் நடலாம். வரப்போரமாக நடுற பட்சத்தில் விவசாயிகள் தாங்கள் பயிரிடக்கூடிய வேளாண் பொருட்களை பயிரிட்டு கொண்டே இருக்கலாம். இது என்னென்னா, இந்த இதில் 2 வகையான இலவம்பஞ்சு வகைகள் இருக்குது. ஒன்று இந்தியன் கப்பாக், இரண்டாவது சிங்கப்பூர் கப்பாக். இந்த சிங்கப்பூர் கப்பாக்கை நடும் பட்சத்தில் விவசாயிகளுக்கு ஒரு மரத்திற்கு குறைந்தபட்சமாக 1000 காய்கள் கிடைக்க ஸ்கோப் இருக்குது. நல்ல விளைந்த மரங்கள் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த மரங்கள் 20-25 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் முடிக்கப்படலாம். தேனி போடி இந்த மாதிரி பகுதிகளெலாம் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். இது நல்ல ரகம். அதே போல் இந்த பக்கம் மதுரையை தாண்டி நீங்கள் குறிப்பாக நம்ம டீக்கல்லுப்பட்டி, ராஜபாளையம், அப்படியே சங்கரங்கோயில் முடிக்க போயிட்டு இருந்தீங்கன்னா இதில் போகிற கரிசல் பூமி. இந்த கரிசல் பூமியை பொறுத்தளவு இந்த சுபாபுல்லில் ஒரு ரகம் வந்திருக்கு. இந்த சுபாபுல் ரகத்தை நடும் பட்சத்தில் இந்த ஏரியாவில் கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிருக்கு தேவையான மூலப்பொருள் இதில் கிடைக்க ஸ்கோப் இருக்குது.
தீவனம் மட்டும் பயன்படாமல் இந்த சுபாபுல் மரம் 3 விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுகிறது. ஒன்று வந்து நம்ம லோக்கல் எரிபொருளுக்கு பயன்படுது, இரண்டாவது இந்த உயிரி எரிசக்தி நிறுவனங்களுக்கு தேவையான மூலப்பொருள், மூன்றாவது மரக்கூழ் மரங்களாக பயன்படுத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுபாபுல் மரம் வந்து நைட்ரஜனை தலைச்சத்தை பிடித்து மண் வளத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அதனால் வந்து இந்த கரிசல் மண் பூதியில் சுபாபுல் மரத்தை நடும் பட்சத்தில் 2.5 ஆண்டுகளிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது அறுவடை மட்டும் கிடையாது, ஒரு தடவை வெட்டி விட்டால் இந்த மரம் மீண்டும் தலைக்கக்கூடியது. ஒரே ஒரு இது என்னென்னா, மரம் பூக்குவதற்கு முன்னாடியே அறுவடை செய்துட்டிங்கன்னா அந்த செல்ஃப் சீட் சோயிங் நடக்காது. அதனால் நல்லது, செல்ஃப் சீட் சோயிங் நடந்தாலுமே அப்படி முளைக்கக்கூடிய மரங்களை வந்து நீங்கள் மாட்டு தீவனமாகவும் ஆட்டு தீவனமாகவும் பயன்படுத்தலாம். இந்த மண்களுக்கு ஏற்ற நல்ல மரம் பார்த்திங்கன்னா நம்ம வேப்பமரம். வேப்பமரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வேப்பமரம் சர்வநோக நிவாரணி, அதற்குரிய எல்லா நோய்களையும் காப்பாற்றக்கூடிய மரம் வேப்பம். அது பூச்சியாகட்டும் மனுஷனுக்கு வர நோயாகட்டும் பண்ணும். இந்த மரம் வந்து 2 விதமான பயன்படும். ஒன்று வந்து காயிலேருந்து எண்ணெய் புண்ணாக்கு, இரண்டாவது மரம் 20 ஆண்டுகளில் ஒரு மரம் வந்து மிக குறைந்தபட்சமாக 5000லேருந்து 8000 ரூபா முடிக்க போகக்கூடிய காலங்கள் இன்றைக்கி வந்தாச்சு. அதனால் வேப்ப மரத்தை தோப்பாகவும் நடலாம், பண்டு பிளான்டிங் என்று அழைக்கக்கூடிய இந்த பண்ட் பிளான்டிங் நடலாம். இரண்டாவது இந்த இடத்துல வந்து நம்ம வாகை மரம், குறிப்பாக அல்பீசியா லெபக் சீரிஸ் என்று அழைப்பார்கள், இந்த வாகை மரத்தையும் தோப்பாகவோ வரப்போரங்களில் நட்டு இந்த கரிசல் மண் பூமியில் மக்கள் பயன்பெறலாம். கரிசல் மண் பூமியை விட்டுட்டு கொஞ்சம் செம்மண் பூமி உள்ளே போனீங்கன்னா இந்த செம்மண் பூமி காடுகளில் வந்து ஏறக்குறைய குறுகிய கால பயிர்கள், ஏன்னா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி கிணத்து மூலமாக தண்ணி பாசனம் கூட இருக்குது நான் பார்த்த அளவுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இங்கேயும் நான் சொல்லக்கூடிய மரங்கள் குறுகிய கால பயிர்கள் வந்து 3 வகையான பயிர்கள். ஒன்று வந்து இந்த ஹைப்ரிட் ஒட்டுச்சவுக்கு, ஹைப்ரிட் வீரிய ரக ஒட்டுச்சவுக்கு மேட்டுப்பாளையம் 2 என்ற ரகம், இரண்டாவது மலைவேம்பு மேட்டுப்பாளையம் 1 என்ற ரகம், மூன்றாவது தைலம் மேபி மேட்டுப்பாளையம் 1 அல்லது 3ஆம் நம்பர், இந்த கமர்ஷியலாக கிடைக்கக்கூடிய 3ஆம் நம்பர். இது இரண்டுமே தோப்புகளாகவும் நடலாம், வரப்போரங்களில் நட்டும் விவசாயிகள் பயன்பெறலாம். இது என்னென்னா இதில் இந்த ஏரியாவில் நிறைய நிலப்பரப்பு சும்மா இருக்கிறதுனால எங்கெங்கே விவசாயம் லாபகரமாக இல்லையோ, எங்கே விவசாயம் பண்ண முடியவில்லையோ அங்கெல்லாம் நான் கூறிய இந்த 10 வகையான மரங்களையும் தோப்பாகவோ அல்லது வரப்போரங்களில் மரமாகவோ நட்டு விவசாயிகள் பயன்பெறலாம். அப்படி பயன்பெறும் பட்சத்தில் நிலவளமும் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வருமானமும் பெருகும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற முனைவர் KT பார்த்திபன் அவர்களை 09445055844 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். நமது பொதிகையில் 6/6/2015 முதல் சனிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 11:55 வரை வேளாண் களம். வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகள், புதிய விதை வகைகள், அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிப்பு முறைகள், வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடுகள், தோட்டக்கலைத்துறை செயல்படுத்தும் திட்டங்கள், காய்கனி வகைகளுக்கான உயரிய வகை விதைகள், நாற்றுகள் தயாரிப்பு முறைகள் பற்றிய ஆலோசனைகள், கால்நடை வளர்ப்பு, பாதுகாப்பு, விற்பனை ஆகியன பற்றிய தகவல்கள், தொழில்நுட்பங்கள், மீன்வளம் பேணுதல், உள்நாட்டு மீன் வளர்ப்பில் முன்னேறுதல், உள்நாட்டு மீன் வகைகள் சந்தைப்படுத்துதல், மீன் குஞ்சு பண்ணை அமைத்தல், நவீன முறையில் இறால் வளர்த்தல், உள்நாடு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தல், இன்னும் எண்ணற்ற தகவல்கள் உங்களுக்காக. வேளாண்மையாளர்களை நீங்கள் உடனடியாக பெற வேளாண் களம் எனும் நேரலை நிகழ்ச்சி வேளாண் களம் சனிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் 11:55 வரை. வேளாண் களம் எனும் நேரலை நிகழ்ச்சி பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட, இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயனம் வருமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ
அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா. விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நில வளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் காய் ஒன்றுக்கு 2 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 22 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 74 ரூபாய்க்கும், முட்டைகோஸ் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சௌச்சவ் 1 கிலோ 26 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்றுக்கு 6 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்றுக்கு 8 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்றுக்கு 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் மண்டலங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வடகிழக்கு மண்டல மாவட்டங்களான திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 76.8%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 2.9 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 21.8%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 31.5%ஆகவும், மழை அளவு 2.2 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 594.6 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 975.2 ஹெப்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 4.9ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் பலமான காற்று தெற்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம். ஏப்பா கருப்பா, விதை வாங்கின, பூச்சி மருந்து வாங்கின, இப்ப உரம் வாங்கியிருக்க. இவ்வளவுத்துக்கும் பணம் எங்க இருந்துப்பா வருது? முருகா, இப்ப நான் பணத்தை பத்திக்கான கவலையே பறதில்லை. ஏன்னா என்கிட்ட தான் கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு. கார்டு? இது என்னப்பா? அதாவது இது பேங்க்ல கொடுக்குறாங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு நம்ம நிலத்துக்கு என்னென்ன சாமான் தேவையோ. அப்படியா? எனக்கும் ஒரு கார்டு வாங்கி கொடுப்பா. அப்படியா? பக்கத்துல இருக்கிற பேங்க்கு போ, கார்டை வாங்கிக்க, நிறைய லாபம் அடைஞ்சிரு. வேளாண்மையில் சாகுபடிக்கு ஏற்றதாக பசுந்தாள் உரங்கள் பரிந்துரைக்கப்படுகின்றன. இயற்கை மற்றும் பசுந்தாள் உரங்கள் தட்டுப்பாடான இச்சமயத்தில் வேளாண் காடுகளிலும் வயல்வரப்பு ஓரங்களிலும் உரச்செடியை எவ்வாறு வளர்க்கலாம், அதன் இலையை மக்கச் செய்து உரமாக்குதல் குறித்து விளக்குகிறார் சிவகங்கை மாவட்டம் செட்டிநாடு மானாவாரி வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் சிவபிரகாஷ் அவர்கள். இந்த மானாவாரி நிலையங்களில் வந்து நம்ம வேளாண் காடுகளில் ரொம்ப முக்கியமானது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அல்லோ கிராப்பிங் சிஸ்டம்ங்கிற சொல்லக்கூடிய இந்த ஊடுபயிர் சாகுபடி முறை வந்து ரொம்ப முக்கியமானது.
இதில் நீங்கள் பார்க்குற இந்த பயிர் வந்து பார்த்திங்கன்னா வந்து உரச்செடின்னு நீங்களாம் காமனாக சொல்லுவீங்க, வழக்கத்தில் சொல்லுவீங்க, உரச்செடின்னு சொல்லுவீங்க. இதுக்கு பேர் வந்து கிளரிசிடியான்னு காமன் நேம். இது எங்கேருந்து தோன்றதுன்னா மெயினாக வந்து ஆப்பிரிக்க நாடுகள்லேருந்து அதிகமாக தோணுச்சு. இந்த சிஸ்டத்தை, அந்த முறையை வந்து நம்ம வந்து ஆப்பிரிக்க நாடுகளில் தான் வந்து அதிகமாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த முறையை வந்து இப்போ நம்ம வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கோம். இது நல்ல வந்து பயன்களை நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துருக்கு. இது எப்படின்னா, இந்த செடியை நம்ம வந்து ஈஸியான முறையில் நம்ம வளர்க்கலாம். இந்த உரச்செடியை வந்து 2 விதத்தில் வளர்க்குறாங்க. ஒன்று விதைகள் மூலமாகவும் உற்பத்தி பண்ணுறாங்க, அடுத்து கரணைகள் மூலமாக ஸ்டெம் கட்டிங் சொல்லக்கூடிய கரணைகள் மூலமாக உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த செடிகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 மீட்டருக்கு 4 மீட்டர் இடைவெளியில் நீங்கள் நடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடைவெளிகளில் வந்து நம்ம மெக்கானிசம் சொல்லக்கூடிய டிராக்டரோ அல்லது மற்ற உபகரணங்கள் கொண்டு நம்ம வந்து உழுகிறதுக்கும் மற்ற வந்து விதைகளை விதைப்பதற்கும் வந்து பயன்படுத்தலாம். இந்த செடிகளை வந்து நம்ம வந்து நட்டு வச்சிங்கன்னா ஒரு ஆண்டுலேயே நல்லா வந்து வளர ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, வளர்ந்த பின்னாடி இந்த செடியை வந்து நம்ம வந்து 1 மீட்டர்லேருந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் வந்து நம்ம வந்து வெட்டி அந்த இலைகளை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டு விடணும். இந்த மண்ணில் போடும்போது வந்து 2 விதத்தில் வந்து நம்ம வந்து இந்த இலைதலைகளை வந்து மண்ணில் மக்க செய்யலாம். ஒன்று வந்து மல்ச்சிங் சொல்லக்கூடிய நிலப்போர்வையாகவே போட்டு விட்டுடலாம். இன்னொரு முதலை வந்து அதை போட்டு விட்டு அதை வந்து ரொட்டாவேட்டரோ அல்லது கல்டிவேட்டரோ போட்டு நல்லா உழுது விட்டு மண்ணுக்குள்ளே வந்து மக்க வச்சிடலாம். இப்படி நம்ம போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, அது 30லேருந்து 40 நாட்கள் அந்த இலைகள்லாம் மக்கி மண்ணுக்கு நல்லா எருவாக ஆயிடுதுங்க. இந்த ஒரு நம்ம இந்த இந்த கிளரிசிடியா இந்த மரத்துலேருந்து நம்ம 1 டன் எடையுள்ள இலையை நம்ம வந்து மண்ணில் போட்டோம்னா அது வந்து 21 கிராம் நைட்ரஜன் சொல்லக்கூடிய தலைச்சத்தை கொடுக்குது. அது இல்லாமல் 2.5 கிராம் பாஸ்பரஸ் சத்தை கொடுக்குது. அது இல்லாமல் 18 கிலோ வந்து சாம்பல் சத்தை கொடுக்குது. இத்தனை அளவு உள்ள சத்துக்களை வந்து இந்த கிளரிசிடியா தலைகள் வந்து நமக்கு அளிக்குது. அதனால் இது வந்து ஒரு மிகச்சிறந்த வந்து உரச்செடியாக இந்த மண்ணினுடைய வளத்தை பெருக்கக்கூடிய செடியாக நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கிறோம். இதில் வந்து இந்த செடிகளை வந்து நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு எத்தனை முறை வந்து வெட்டி நம்ம நிலத்தில் போடலான்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, ஆண்டுக்கு வந்து 3 முறை வந்து நம்ம இந்த செடிகளை வந்து வெட்டி நம்ம நிலத்தில் போடலாம். எந்தெந்த சமயத்துக்கு போடுறோன்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து ஜூன் மாதங்களில், ஏன்னா ஜூன் மாதங்களில் வந்து மான்சூன் வந்து ஆரம்பிக்குது. இது பெரிய மான்சூன் சொல்லுவாங்க. அந்த சமயங்களில் வந்து நம்ம வந்து இலைகளை வெட்டி போட்டு நிலத்தில் வந்து போட்டு மக்க செய்தோம்னா 30 நாளில் மக்கின பின்னாடி அதுக்கப்புறம் வந்து மழை காலங்களில் வந்து நம்ம வந்து இந்த ஊடு பயிர்களான நான் ஏற்கனவே சொல்லக்கூடிய தீவன பயிர்களையோ அல்லது தானிய பயிர்களையோ அல்லது வந்து எண்ணெய் வித்து பயிர்களையோ நம்ம போடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்தது வந்து எப்போ வெட்டலாம்னு பார்த்திங்கன்னா, நவம்பர் மாதங்களில் வந்து திரும்ப வந்து அது ஜூன் மாதத்தில் வெட்டிய செடிகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தழுத்து இலைகள் வந்துடும். அப்போ வந்து திரும்ப வந்து 2வது கட்டிங்காக வந்து நம்ம நவம்பர் மாதத்தில் வெட்டி போடலாம். இது வந்து போஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது கட்டிங் நம்ம எப்போ போடலாம் பார்த்திங்கன்னா, மார்ச் மாதத்தில் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் கிராப் போடுறதுக்காக நம்ம கோடை காலங்களில் வந்து பயிர் செய்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த சமயங்களில் வந்து மார்ச் மாதங்களில் வெட்டிய தலைதலைகளை போட்டு இலைதலைகளை வந்து மண்ணில் போட்டு மக்க செய்தோம்னா அது எல்லாம் நல்லா மக்கி எருவாக கிடைக்கும். மகசூல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரண நிலங்களில் நம்ம போட்டு எடுக்கிற மகசூலை விட இதில் வந்து 2 மடங்கு வந்து நம்ம வந்து மகசூலை வந்து அதிகப்படுத்தலாம். அதனால் விவசாயிகள்லாம் வந்து உங்கள் மானாவாரி நிலங்களில் வந்து இந்த மாதிரி முறைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வந்து பயிர் உற்பத்தியையும் அதிகப்படுத்தலாம். அது இல்லாமல் இந்த இலைதலைகள் வந்து கால்நடைகளுக்கும் நல்ல தீவனமாக பயன்படும். இது வந்து மண்ணுடைய வளத்தை வந்து முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா மண்ணுடைய வளத்தை வந்து பெருக்கும். அதாவது இந்த நாற்றுகள் வந்து எங்கே கிடைக்கும், அதை எப்படி உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகங்கள் வரலாம். இந்த நாற்றுகள் வந்து பார்த்திங்கன்னா காமனாக வந்து உங்களுடைய வயல்வெளிகளிலே வந்து இயற்கையாகவே வளர்ந்து காணப்படும். இந்த செடியை பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக வந்து அதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். இந்த செடிகளை வந்து 2 முறையில் வந்து நம்ம இனப்பெருக்கம் பண்ணலாம். ஒன்று வந்து விதை மூலமாகவும் இனப்பெருக்கம் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்டெம் கட்டிங் சொல்லக்கூடிய கரணைகள் மூலமாகவும் நம்ம வந்து ஈஸியாக வந்து இதை வந்து உற்பத்தி பண்ணலாம். விதைகள் மூலமாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த விதைகளை சேகரிச்சுட்டு அந்த விதைகளை வந்து நாளைக்கு நீங்கள் வந்து நடப்போறீங்கன்னா இன்றைக்கி நைட்டே வந்து ஒரு நாள் இரவு முழுவதும் அந்த தண்ணியில் வந்து நம்ம சாதாரண தண்ணியில் ஊற வச்சு வச்சிங்கன்னா அது நல்லா விதைகள் வந்து முளைப்பதற்கு தயாராகிடும். அந்த நேர்த்தி செய்யப்பட்ட விதைகளை எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, பாலித்தீன் பைன்னு சொல்கிறோம்ல, அதாவது 10க்கு 20 சென்டிமீட்டர் பை அந்த அளவு உள்ள பையில் வந்து வெள்ளை கலர் பையில் வந்து நாற்றங்கால் கலவையை போட்டு அதில் வந்து நீங்கள் நட்டு வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக இது வந்து முளைக்க வந்துடும். ஒரு வாரத்துலேயே நல்லா முளைச்சி செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் பையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அந்த செடிகளை வந்து நடவு வயலில் நடுறதுக்கு தயாராகிடும். அந்த 3 மாத வயதுடைய செடிகளை வந்து நீங்கள் வந்து உங்கள் நிலத்தை நல்லா நன்கு உழுது பதப்படுத்தப்பட்ட நிலத்தில் ஒரு 4 மீட்டர் இடைவெளியிலே வந்து நீங்கள் வந்து வரிசையாக வந்து செடிக்கு செடி வந்து 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் இந்த செடியில் நீங்கள் நடலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து விதைகள் கிடைக்கல, அதை பட்சத்தில் நம்ம எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உங்களுக்கு வயல் வரப்புகளில் உள்ள தாய் மரங்களிலிருந்து நீங்கள் குச்சிகளை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதை வெட்டி எடுக்கும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு குச்சிக்கும் வந்து ஒரு அளவு இருக்குங்க. அதாவது 100 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். அப்படின்னா அதனுடைய சுற்றளவு பார்த்திங்கன்னா
ஒரு 5லேருந்து 6 சென்டிமீட்டர் டயாமீட்டர் இருக்கிற மாதிரி குச்சியில் எடுத்துக்கணும். ரொம்ப பச்சையாக உள்ள குச்சியில் நீங்கள் எடுத்துக்கூடாது. அந்த குச்சியில் பார்க்கும்போது அதோடைய பட்டை பகுதி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி ஒரு குச்சியில் எடுத்துக்கணும். அந்த மாதிரி எடுத்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து நீங்கள் குச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதே 10க்கு 20 பாலித்தீன் பையிலையும் நட்டு வச்சு அது வேறு பகுதியும் இலைப்பகுதியும் துளுத்தவினா நீங்கள் நடலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃபீல்டில் வந்து மாய்ச்சர் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா நேரடியாகவே வந்து உங்களுடைய நிலங்களில் வந்து அதை நீங்கள் நட்டு வைக்கலாம். இப்போ இந்த கிளரிசிடியா பேஸ்டு அல்லே கிராப்பிங் சிஸ்டத்தில் எப்படி வந்து நிலத்தை தயார் செய்து அந்த கிளரிசிடியா இலைகளை வந்து நம்ம நிலத்தில் போட்டு அதை மக்கச் செய்து எப்படி வந்து நம்ம விவசாய பயிர்களை வந்து அதை ஊடுபயிராக்கம் செய்ய போகிறோங்கிறத வந்து செயல் விளக்கம் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதிரி நம்ம கல்டிவேட்டர்னு ரொட்டாவேட்டர்னு சொல்லக்கூடிய இந்த உபகரணத்தை கொண்டு நம்ம வந்து நிலத்தை வந்து தயார்படுத்தி வச்சுக்கணும். நல்லா சமமாக தயார்படுத்தி வச்சுக்கணும். நீங்கள் பாருங்களேன், இதான் இந்த ரொட்டாவேட்டர் போட்டு இப்போ வந்து உங்கள் நிலத்தை வந்து நல்லா கட்டிகள் எல்லாம் இல்லாமல் ஒரே லெவலாக வந்து சமப்படுத்துகிறாங்க. ஸோ இது மாதிரி தயார் செய்த நிலத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா இந்த கிளரிசிடியா தலைகளை வந்து வெட்டி நம்ம நிலத்தில் போடணும். இந்த கிளரிசிடியா தலைகளை வந்து வெட்டும் போது என்ன பண்ணணும்னா மரத்துலேருந்து 2 உயரத்தில் நம்ம வெட்டலாம். ஒன்று வந்து 1 மீட்டர் ஹைட்டில் வெட்டலாம். அப்படி இல்லைனா 1.5 மீட்டர் உயரத்தில் வந்து தரையிலேருந்து 1.5 மீட்டர் ஹைட்டில் வந்து அந்த செடிகளை வெட்டலாம். அந்த வெட்டின செடிகளை வந்து நம்ம வந்து சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ண இலைத்தலைகளை வந்து நம்ம என்ன செய்யணும்னா தயார் செய்யப்பட்ட நிலத்தில் வந்து மேலாப்பில் தூவி விட்டு ஈவனாக ஒரே சீராக வந்து தூவி விட்டுறணும். தூவி விட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ண செய்யணும், ஒன்று நம்ம சாயிலில் வந்து 2 மெத்தடில் வந்து அதை அப்ளை பண்ணுறோம். ஒன்று மல்ச்சு, அதாவது நில போர்வையாகவே போட்டு விட்டுறோம். அப்படி இல்லைனா சீக்கிரமாக வந்து அதை வந்து மக்க செய்யணும்னா அதை மண்ணுக்குள்ளே வந்து இன்கார்பரேஷன் சொல்லுவாங்கள்ல, அதுக்கு பார்த்திங்கன்னா டில்லரையோ அல்லது இந்த மாதிரி ரொட்டாவேட்டரையோ போட்டு நம்ம மண்ணுக்குள்ளே வந்து மக்க செய்யணும். அப்படி செய்யும்போது சீக்கிரமாக வந்து அந்த இலைதலைகளை வந்து மக்கி விடும். இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 30லேருந்து 40 நாளுக்குள்ளே நம்ம போட்ட இலைதலைகளை நல்லா மக்கி மண்ணுக்கு வந்து எருவாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னபடி ஒரு வருஷத்தில் வந்து 3 தடவை அதை வெட்டி நீங்கள் வந்து உங்கள் நிலத்தில் போட்டு அதை மக்கச் செய்து அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய விவசாய பயிர்களை வந்து நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த பயிர்களை வந்து நீங்கள் விதைச்சு நீங்கள் அறுவடை பண்ணலாங்க. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் சிவபிரகாஷ் அவர்களை 09835303506 எனும் கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 8/6/2015 திங்கட்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருள் உற்பத்தி செய்யும் முறைகள் குறித்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலை முருங்கத்தொழுவு கிராம விவசாயி பி அழகேசன் அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கறவை மாடுகளுக்கான தீவன பராமரிப்பு யுத்திகள் குறித்து தேனி மாவட்டம் அல்லிநகரம் உழவர் பயிற்சி மைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஏ செந்தில்குமார் அவர்கள் தரும் விளக்கம். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் மற்றும் மஞ்சள் பயிரில் விதை மேலாண்மை குறித்து ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் வி பாகேஸ்வரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.